தாத்தா காலத்து நிலம், ஆனா பத்திரமே இல்லையா? நிலத்தை இழந்துருவோம்னு பயமா இருக்கா? பத்திரமே இல்லாம நிலத்தின் உரிமையை நிரூபிக்க முடியுமா? வாங்க பாப்போம் சட்டப்படி. பல தலைமுறையா அந்த இடத்துல நீங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பீங்க அல்லது விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா கைவசமா எந்த பத்திரமும் இருக்காது. இதனால பக்கத்து நிலத்துக்காரரோ அல்லது வெளியாட்களோ நிலத்தை பறிக்க பார்ப்பாங்க. வாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இது போன்ற சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் அப் லீகல் வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. இது டவுட் இருந்தா டைரக்ட் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சட்டப்படி புதிய பிஎஸ் ஆக்டின் கீழ செக்ஷன் 113க்கு கீழ ஒரு நிலத்தை யார் நீண்ட காலம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க தான் அந்த நிலத்தின் உரிமையாளர் என்று கூறுகிறது. அதோடு லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் 27 படி 12 வருஷத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க அந்த லேண்ட அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா அனுபவ பாத்திய உரிமை உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதாவது பொசஷன் டைட்டில். இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் என்னன்னா, நீங்க பிஏஓ அலுவலகம் சென்று ஏ ரெஜிஸ்டர் மற்றும் யூடிஆர் பதிவேடு நகலை வாங்குங்க. அதுக்கப்புறம் தாத்தா பேர்ல உள்ள பழைய தீர்வு ரசீது, மின்சார ரசீது, அப்புறம் சிட்டா, அடங்கல் போன்ற விஷயங்களை சேகரித்து வைங்க. அடுத்து நீங்க சேகரித்து வைத்த அனுபவம் ஆவணங்களை வைத்து வட்டாட்சியர் தாசில்தாரிடம் போய் நீங்க பட்டா கேட்கலாம். அப்படி சிக்கல் இருந்தா ஒரு வழக்கறிஞரோட சிவில் கோர்ட்ல சூப்பர் டிக்ளரேஷன் டைட்டில் வழக்கு தொடர்ந்து சட்டப்பூர்வ உரிமையை நீங்க பெறலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பத்திரம் சொல்லிட்டு உங்க நிலத்தை விட்டு கொடுக்கவோ அல்லது விற்கவோ செய்யாதீர்கள். அனுபவ ஆவணங்கள் பத்திரத்துக்கு இணையான பலம் கொண்டவை. இது ஒரு பொது சட்ட விழிப்புணர்வு மட்டுமே. உங்கள் நில ஆவணங்கள் தன்மைக்கேற்ப முடிவெடுங்கள். இது போன்ற துல்லியமான சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப் லீகல் வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. இது டவுட் இருந்தா டிஎம் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.